உடனே இது அவங்களுக்கு பணி வளரணும், வாழணும், நல்ல நல்ல இளைஞர்களாக நல்ல சமூகம் கிடைக்கணும். முதல்ல நம்ம சட்டத்தை முடிக்கணும். நம்ம ஆளுநர்களோ நம்ம ஆளுநர்கள் அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ நம்ம சட்டத்தை யாரும் சட்டத்தை முடிக்கணும். ஒரு சட்டம் இருந்தால் அந்த சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி எல்லாரும் ஃபாலோ பண்றது, அதிகாரிகளுக்கு ஒரு மரம் உண்டு, அரசியல்வாதிகளுக்கு ஒரு மரம் உண்டு, பொதுஜனங்களுக்கு நமக்கு ஒரு வரையறை உண்டு. அதை நமக்கு யாருக்கு எந்த பக்கம் ஜனநாயகத்துல இந்த ஜனநாயகம் எப்படி இந்த இது போச்சுன்னா செலவாரியாக வந்துடும். அது வேண்டாம். நல்லது இந்த எல்லா கஷ்டங்களும் நல்லதுக்கு கஷ்டம் வந்தாலும் நல்லது வரும். அதாவது சில காரியங்கள் ரொம்ப கீழே போகுதுன்னா அந்த இடம் ஒரு மாறல் வரப்போகுதுக்கு அர்த்தம். அது ஒரு தொடர்ச்சியாக வரக்கூடாது. அமைதியா நம்ம செட்டேட் பண்ணணும். அதுக்கு ஃபார் யூ, ஃபார் அஸ், ஃபார் ஆல். முதல்ல யூ உங்களுக்கு, அது எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரணும். அந்த அமைப்பு ஃபார் யூ, ஃபார் அஸ், ஃபார் ஆல். இந்த எல்லாருமே எல்லாமே நல்லா இருக்கும். சட்டத்தை மதிக்கணும். அதிகாரிகள் சட்டமே சட்டத்தை கைப்பற்றதே இல்லை. அரசியல்வாதி அதோட இந்த ரெண்டு கூட்டி தந்துக்கிறாங்க. பொதுஜனங்கள் அதோட பண்றாங்க. பொதுஜனங்கள் அப்பப்போ பிரச்சனை மலையாளத்துல எப்படின்னா ஒரு பஸ் போகுது, அது அன்டைமா இருந்தா உடனே இன்வெஸ்ட் தவறு எடுப்பாங்க. அதுக்கு எதுக்காக உட்காந்து எழுதி காப்பீட்டு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் முதல்ல அடிப்பாங்க. காப்பீட்டு போடணும். நீங்க பெட்டிஷன் போடணும். வெறும் 10% போட்டீங்கன்னா அதை குறுக்கே இருக்கணும். அதுக்கு மேலே கொடுக்கணும், கீழே கொடுக்கணும். அப்பதான் பெட்டிஷன் வேல்யூ வரும். பெட்டிஷன் சம்பந்தப்பட்ட அதிகாரி மட்டும் கொடுத்ததுனால ஒன்று நீங்க கலெக்டர் கலெக்டர் கூடாது. காப்பீட்டும் சீஃப் மினிஸ்டர் அவங்க போட்டாக்க அவங்களுக்கு ஏதாவது வேலை பார்ப்பாங்க. இல்லைன்னா அதை அப்படி போயிடும். அந்த மாதிரி மலையாளத்தில் வார்த்தையை செய்வாங்க. ஒரு 10 பேர் காப்பீட்டு போடுவாங்க. அது கஷ்டம் பண்ணணும். அமைதியா எந்த வேணுமோ அதுக்காக அதை கொண்டு வருவாங்க. நம்மள நம்ம கூட்டு வலிச்சு ரொம்ப கம்மி. என்ன இப்படி நான் என்ன பார்த்தேன், எனக்கு பார்ப்பேன். நான் என்ன செஞ்ச முடியும்? நமக்கு பொறுப்பு இருக்கு. நம்ம பொறுப்பு நமக்கு அடிக்கடி கூடாது. நமக்கு பொறுப்பு நமக்கு அடிக்கடினால யோசிக்கணும். அதனால அவங்க உணர வைக்கணும். நம்ம யாரையும் மாற்றணும், நிறுத்தணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நேரமான நிர்வாகம் வேணும். நேரமான நல்ல நடவடிக்கை வேணும். அதோட இப்ப பாத்தீங்கன்னா அதாவது நிர்வாகங்கள் இந்த அமைப்பு வேலையா இருக்கணும். இந்த பாடல்கள் ஒரு வேலையா இருக்கணும். நான் எனக்கு நல்ல சிறப்பாக ஒரு வேலையை சேர்க்கணும். அப்படி இருந்தாலே அது சிறக்கும். நம்ம அந்த அதிகாரிகள் உணர வைக்கணும். என்ன செய்யாங்க, என்ன செய்யணும். அரசியல்வாதிகளையும் உணர வைக்கணும். நமக்கு நல்ல நிர்வாகம் வேணும், நல்ல சர்வீஸ் வேணும். அதுக்காக பாரதிய நோக்கமே எதையும் அவங்க இருக்கிறது இல்லை. பாசிட்டிவா போகணும், நெகட்டிவா போகக்கூடாது. நல்ல அமைதியான ஒரு நல்ல ஒரு அமைப்பு அமைக்கிறது இந்த பால் கேட்டுக்கொண்டு வணக்கம். அந்த ஃபார்ம்ல ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அது மிஸ் பண்ணிருக்கு. ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி பண்ணி ஆட் பண்ணிருக்கோம். யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் முன்னாடி நம்ம ஊர் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் எப்படி சமீபத்தில் நடந்த ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்றேன். அதாவது கலெக்டர் நாராயண ஒரு மனு கொடுத்தோம். அதாவது குடிநீர் பிரச்சனை, சாலை நாராயண சாலை கூட நம்ம ஊர்ல தரமா கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கவுண்டருக்கு கோயில் சார்ந்த பழைய பிரச்சனை கோரிங்க விஞ்ஞானிகிட்ட எந்த பிரச்சனை வரவே கிடையாது. எனக்கு நான் அங்கே போய் கேட்கிறேன். அப்ப அதே பிரச்சனை போய் நம்ம இருந்து போய் ஏன் போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த சைக்கிள்ஸ் எல்லாம் எனக்கு நிப்பாட்டிட்டு சைக்கிள்ஸ் நாராயணி ரிட்டைன் பண்ணிக்கூடிய கட்டணம் ₹1 நேரம் ₹1 சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய வசூல் பண்றவர் 12 மணி நேரத்துக்கு ₹3 அப்ப 12 மணிக்கு 12 நேரத்துக்கு ஐடி ₹6 வசூல் பண்றாரு. அதாவது 1 நாள் 24 நேரத்துக்கு ₹6 வசூல் பண்றாரு. அப்ப ஒரு நாளைக்கு 5
அவங்க இருக்கிறாங்க கூட ஒரு டீ முன்பு இருக்கிற சைக்கிள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி விவசாயமா பேசுறாங்க. சைக்கிள் வந்து சைக்கிள் போடுறது மரியாதை எதுவுமே கிடையாது. அங்க போய் யாரும் வந்து வியாபாரம் பார்க்கறவங்க சிறுவணிகள் போய் அங்கே பாட்டாங்க. அப்பெல்லாம் வந்து சைக்கிள் ஸ்டாண்ட் வேலை நடத்தினா 50 பைசா தான் வாங்கினாங்க. தேட்டரில் கூட வராங்க. அப்ப என்ன செய்வாங்க, படத்துக்கு போறவங்க சைக்கிள் ஸ்டாண்ட் நிப்பாட்டி தேட்டர் போனாங்க. செல்லுல அப்ப அங்க கம்மியா இருந்துச்சு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மை வாங்குறத 5 ரூபா கூட வாங்குறாங்க. சைக்கிள் யார் போடுறீங்க, எங்க மாதிரியாவது போடுவாங்க. அது இங்க பஸ் பைக் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் போய் ஏற்படும். அப்ப அந்த காலகட்டத்தில் நாளைக்கு மனு கொடுக்குறோம். எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. ஒரு மனு கொடுத்தா இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில இருந்து கன்னியாகுமரி போற வழியில விருதுநகருக்கு ஏறணும். ஏறப்ப பரிவாச சொல்லி இருந்தாங்க. அப்ப அதே வந்து விருதுநகரோட 20 அசோசியேஷன்லையும் வெற்றி வாங்கினாங்க. நான் ஒரு 80 பேர் இருந்து போனேன். அன்னைக்கு சாம்பல் அவரு அங்கிருந்து வெற்றி கொடுத்தாங்க. 20 அசோசியேஷன் அனைச்சுலாம் பார்த்தேன். எல்லா சங்கத்திலுமே நான் வெற்றி வாங்கி நாலு நாங்க இருக்கிற அதிகாரிகளை போய் பார்த்து நேரடியாக போனேன். 2 தடவை போனேன். 2ஆவது பக்கம் அவங்க 5 நாள் அந்த அதிகாரிக்கு சஸ்பெண்ட் கொடுத்தாங்க. அதோட முடிச்சு. இப்ப கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம். நேரடியாக போய் இந்த பிரச்சனைக்காக 2 தடவை கலெக்டர் போய் பார்க்கலாம். அப்ப கலெக்டர் நீங்க எழுதி கொடுங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றது நம்ம அவங்க சொல்லாம மற்ற நிறைய பிரச்சனை வந்து எழுதி கொடுத்துருக்கோம். எழுதி கொடுத்தது நகராட்சியில் கொடுத்துருக்காங்க. நகராட்சியில் கொடுத்தா அவங்க என்ன செய்யணும், நம்ம மனு கொடுக்குற கலெக்டர் கொடுக்கக்கூடிய மனு வந்து அட்ரஸ் போட்டு கொடுக்கணும். கொட்டபிஷன் வந்து கொடுக்கக்கூடாது. அப்ப நம்ம அந்த அட்ரஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அவங்க நகராட்சியில் கொடுத்துருக்காங்க விசாரிச்சு அவங்க சம்பந்தம் இல்லாம இந்த அட்ரஸ் கொடுத்து நிறைய வந்து ஆலோசனை நடத்தி போறாங்க. உதாரணம், நீங்க நம்ம ஊருடைய நிர்வாகம் எப்படி இருக்கிறது வந்து போதுமானது. அப்ப 4 போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி முன்னாடி நம்ம மனு கொடுத்தோம் அப்படின்னா எங்கேயும் கேட்ட நிர்வாகம் வந்து நீங்க மாவட்ட நிர்வாகத்தில் நகராட்சி நிர்வாகத்தில் இருந்தாலும் தரப்போட ஆலோசனை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நம்ம இருக்காங்கிறது எல்லாருமே சொல்லிக்கலாம்.